இந்த நாளிலும் கூட நாம் நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஓகே, 17ஆம் வசனத்திலேருந்து நாம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 4:17 வாசிப்போம். சிசேரா கால்நடையாய் கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபீன் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிற்று. யாகேல் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் அண்டை உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று அவனோடே சொன்னாள். அப்படியே அவள் அண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுக்காலத்தினாலே மூடினாள். அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தாகமாயிருக்கிறேன் என்றான். அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். அப்பொழுது அவன், நீ கூடார வாசலிலே நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றான். பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையிலே வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். பின்பு சிசேராவை தொடருகிற பாராக் வந்தான். அப்பொழுது யாகேல் வெளியே அவனுக்கு எதிர்கொண்டு போய், வாரும், நீர் தேடுகிற மனுஷனை உமக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாள். அவன் அவளிடத்திற்கு வந்தபோது, இதோ சிசேரா செத்து கிடந்தான், ஆணி அவன் நெற்றியில் அடித்திருந்தது. இப்படி தேவன் அந்நாளிலே கானானியரின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார். இந்த நாளிலும் கூட நாம் வாசித்த இந்த வேத பகுதி, நியாயாதிபதிகள் வேத பகுதியிலே 2 பெண்கள் இருக்கிறாங்க. யாரு? முதலாவது இருக்கிற பெண் யாரு? தெபோராள். ஓகே, தெபோராள் ஒரு தீர்க்கதரிசி. யோசிச்சு பாருங்க, முதல் வசனத்திலிருந்து நம்ம வாசனால சொல்லப்படுகிறது, ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். ஓகே, அதையும் தாண்டி அவனுடைய சேனாதிபதிக்கு சிசரா என்னும் பேர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவள் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரிச்ச மரத்தின் கீழ் குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்தில் நியாயம் விசாரணைக்கு போவார்கள். ஸோ இங்கே ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவங்களை பற்றின தியானம் இன்னைக்கு கிடையாது. அப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்க? அன்னைக்கு இருந்த காலத்திலே தேவன் ஒரு தீர்க்கதரிசியாய் ஒரு பெண்ணை பயன்படுத்துகிறார். அப்போ நமக்கு தெரியும் அங்கே என்ன நடக்குது. அந்த ஊர் ராஜாவா அந்த நாட்களில் இருக்கிற பாராக்கை என்ன பண்ணுறாங்க? ராஜா கிடையாது, அன்னைக்கு இருந்த ஒரு தலைவன் பாராக்கை இவங்க பேசுகிறாங்க, இந்த மாதிரி நீ போனி என்ன பண்ண, தலைமை தாங்கி இந்த யுத்தத்தை செய், கர்த்தர் உனக்கு விடுதலையை தருவார் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனுஷன் என்ன சொல்கிறான்? நீங்களும் என் கூட வரணும். என்ன சொல்கிறான்? ஒரு பெண்ணை கூப்பிடுறான், நீங்கள் என் கூட வரணும். அப்போ நம்ம அதில் புரிந்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, அவங்கள யுத்தத்துக்கு கூப்பிட்றானா அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக தெரியாது. ஆனால் ஒரு தேவ மனுஷி அங்கே இருக்கிறாங்க, அவர்கள் நம்ம கூட இருப்பது நமக்கு ஒரு பலன் அப்படின்றத அந்த மனிதன் உணர்கிறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்றாங்க. இன்றைய நாட்களிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனுக்குள்ளாக நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வளர்றீங்களோ, கர்த்தர் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? உங்களை முதன்மைப்படுத்துவார். உங்கள் மூலமாக செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் சுற்றி இருக்கிறவங்களே பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. அப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற அந்த ஒரு அபிஷேகம் என்ன பண்ணும்?
உங்களை முதன்மைப்படுத்தி உங்களுடைய காரியம் என்ன, நீங்கள் இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்றத உங்ககிட்ட கேட்குற ஒரு சூழ்நிலை வரும். இந்த நாட்களே நம்ம பார்க்குறோம், நிறைய பெண்கள் வீட்டில் ஏதாவது காரியம்னா இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்னெல்லாம் ஏன் கேட்குறீங்க, இதில் நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்வாங்க. ஆனால் உண்மையிலேயே நாம் எந்த அளவுக்கு பொறுப்புள்ளவர்களாக கவனமுள்ளவர்களாக வாழ்கிறோமோ, தேவன் நம்ம அந்த இடத்துல எடுத்து பயன்படுத்தும் பொழுது நம்மளை கேட்காம, அதாவது குடும்ப தலைவிகளாக இருக்கிற உங்களை கேட்காம ஒரு முடிவை எடுக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையை தேவன் உருவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் இந்த இடத்துல உண்மையிலே தேவனுக்குள்ளாக வளரும் பொழுது அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். இது முதல் காரியம். ரெண்டாவது, நாம் இன்று தியானத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த நபர் யாகேல், அவங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு முக்கியமாக பார்க்க போகிறோம். இப்போ இங்கே என்ன நடக்குது, யாகேல் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் பத்திரமா இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க கணவர் என்ன ஆனாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அவர் வேலைக்கு போனாரா, அவர் இருக்கிறாரா, இறந்துட்டாரா, நம்மளுக்கு ஒரு காரணமும் தெரியாது. இந்த அம்மா எங்கே இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது, யாகேல், அதாவது 17ஆம் வசனத்தில், சிசேரா கால்நடையாய் கேனியன் ஆகிய ஏபோரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தான். அப்போது யாபின் என்னும் ஓடி வந்தான். அடுத்த வசனம், யாகேல் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் அண்டை உள்ளே வாரும், பயப்படாதையும் என்று அவனோடே சொன்னாள். அப்படியே அவள் அண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுக்காலத்தினாலே மூடினாள். இதில் நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். இந்த பெண் எந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து ஒரு புரிதல் உள்ளவங்களாக இருந்திருப்பாங்கன்னா, அவள் அந்த மனிதனை பார்த்த உடனேயே தெரிஞ்சிருச்சு இவன் தான் எதிரி. என்னது, ஏன்னா 20 வருஷம் இவன் என்ன பண்ணுறான், அந்த ஜனங்களை ஒடுக்கி கொண்டு இருக்கிறான். 20 வருஷம் அந்த ஜனங்களை ஒடுக்கி கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் அப்படிப்பட்டதான நபர், இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு அநியாயக்காரன் இந்த ஊரில் இருக்கிறான், அவனை கொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா இங்கே இருக்கிற யாராவது அதை செய்வோமா? இவ்வளோ பெரிய கொடூர நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறானே, ஒரு வாய்ப்பே கிடைக்குது, அதை அவ்வளோ ஈஸியாக செஞ்சுருவோமா? செய்ய மாட்டோம். ஆனால் இந்த அம்மா பாருங்க, அந்த நபர் யார் என்பதை முதலாவது தெரிந்து வைத்திருக்கிறாள். நான் நிறைய நேரத்தில் இந்த டிவிலெலாம் எலெக்ஷன் டைமில் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் போய் கிராம பகுதியிலலாம் போயிட்டு கேட்பாங்க, யார் அடுத்த முதலமைச்சராக வரணும் அப்படின்னப்ப, யாரெல்லாம் இப்போ வந்து நிற்கிறாங்க சொல்லுங்க அப்படின்னப்ப ஒரு 4 தலைவரை கேட்பாங்க. சில சொல்லுங்க, யார் இவனுங்களாம், எனக்கு இவங்களாம் யாருன்னே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம், அந்த பாட்டிக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் எம்ஜிஆரும் வெறும் ஜெயலலிதாவும் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க போனதுக்கப்புறம் அடுத்தது யார் வந்தான்றதே தெரியாது. இன்னும் சில நேரத்தில் இந்த எலெக்ஷன் டைமில் வாலிப பசங்கிட்ட போயிட்டு கேட்பாங்க, இந்த மாதிரி இந்தியாவுடைய ஜனாதிபதி யாருன்னு தெரியுமானா தெரியாதுன்னு சொல்லுவான். பிரதமர் யாருன்னு தெரியுமா அப்படின்னா தெரியாதுன்னுவான். உனக்கு என்னதாண்டா தெரியும், அப்போ இவரையாவது தெரியுமான்னு சொன்னால் கடைசியாக யாராவது ஒருத்தரையாவது என்ன பண்ணுவான், தெரியும்னு சொல்லுவான். நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன, இன்று ஏன் தேவன் நம்மை பயன்படுத்தவில்லை அப்படின்ற ஒரு காரியம் என்ன, நமக்கு சில காரியங்களை குறித்த ஒரு அவேர்னஸே இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? சில விஷயங்களை பாருங்க, அவன் அவ்வளோ பெரிய ஒரு ராஜா, 20 வருஷம் இஸ்ரவேலை ஒடுக்கின ஒரு மனிதன், கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. இந்த அம்மா கையால் சாகணும் அப்படின்ற நமக்கு தெரியாது. அந்த அம்மா எந்த வகையில் இவனால் பாதிக்கப்பட்டுச்சுன்னு நமக்கு தெரியாது. அது எவ்வளோ நாளாக, நீ வாடா, என்னைக்காவது ஒரு நாள் என் கையில் மாட்டினா அன்றைக்கி இருக்குடா உனக்குன்னு எத்தனை வாட்டி அது சொல்லியிருக்குன்னு தெரியாது, இல்லை அதுக்காக ஜெபம் பண்ணியிருக்குமான்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் அந்த பெண்ணிடம் ஒப்பு கொடுத்த போது அந்த பெண் அந்த காரியத்தை செய்து முடித்தாள். ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்ல, எனக்கு யுத்தத்துக்கு எனக்கு வந்து பழக்கம் இல்லை, இவனை நான் எப்படி அணுகிறது அப்படின்லாம் இல்லை. அவள் பாருங்க, அவளுடைய அணுகுமுறையை பாருங்க. அவன் ஓடி வரும்போதே புரிஞ்சுக்கிட்டா யுத்தத்தில் இவன் என்ன பண்ணிட்டான், தோல்வியை சந்தித்து விட்டான். இல்லைன்னா இவன் எப்படி வந்திருக்க மாட்டான், இப்படி ஓடி ஒளியர்த்து வரத்துக்கு வாய்ப்பே கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டான்.
இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு காரியம் என்ன, எவ்வளோ ஒரு சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் சிலருக்கு புரியவே புரியாது. யார் வேணாலும் நம்மளை வந்து ஏமாத்திட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. புரியுதுங்களா? அதனால தான் இன்றைக்கும் அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள டக்குன்னு உள்ளே சேர்க்காதீங்க, எதுவாக இருந்தாலும் விசாரிங்க, எதுவாக இருந்தாலும் என்னன்றதை பேசுங்க, தெரியலனா வந்து அனுமதிக்காதீங்க அப்படின்ற காரியம் ஏன் சொல்கிறாங்க? ரொம்ப எளிமையாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஏரியாவில் புதுசாக வந்துக்கிட்டே இருக்காங்க. முக்கியமாக பகல் நேரத்தில் தான் நிறைய பேர் வரானுங்க. ஏன்னா அப்போ தான் யார் இருக்க மாட்டா, வீட்டில் ஆண்கள் இருக்க மாட்டாங்க, பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக வந்து நிறைய பேர்த்தில் என்ன பண்ணுறாங்க, ஏமாற்றிட்டு போயிடுறாங்க, இல்லைன்னா விசாரிச்சுட்டு போயிடுறாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த பெண் அடையாளம் கண்டு கொண்டாள் யாருன்றதை. இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன தெரியல, அந்த தெருவில் இருக்கிறவங்கள யார் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. பக்கத்து தெருவில் இருக்கிற ஒருத்தரை பற்றி பேசினா அவர் எனக்கு யாருன்னே தெரியாது, பேர் தெரியுன்னா கூட பரவாயில்ல, முகத்தை கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு சிலர் என்ன பண்ணுவாங்க, அவன் திருடனா, பக்கத்து வீட்டுக்காரனா, இல்லை அந்த ஏரியாவில் இருக்கிற ஏதாவது கவுன்சிலரா, இல்லை வார்டு மெம்பரா, எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, வாழ்ந்து விடக்கூடாது. அப்போ அந்த பெண் எந்த அளவுக்கு கவனமாக இருந்ததுன்னா சூழ்நிலையை உடனே புரிஞ்சுக்கிட்டா பாருங்க. இன்னைக்கு கூட நம்ம கூட சிலர் பழகுவாங்க, அவங்க பழகும்போது அவங்க சூழ்நிலையை நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டோம். சில நேரத்தில் திருச்சபையிலே நான் அப்படிப்பட்ட காரியங்களே நான் பார்த்துருக்கிறேன். சிலர் ஏதாவது தப்பு பண்ணியிருந்திருப்பாங்க, அப்போ அவங்க மேலே இருக்கிற தவறு சில நேரத்தில் புரியாமலே என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் சிலர் பரிதாபப்படுவாங்க. அவங்கள போய் இவங்க திட்டாங்களே அப்படின்னு சில நேரத்தில் சொல்லுவாங்க. இல்லைன்னா நம்ம குடும்பத்தில் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்க தப்பு பண்ணன்றதை வெளியில் சொல்லவே மாட்டாங்க, ஆனால் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நல்ல விதமாக அப்படியே அமைதியாக இருப்பாங்க. யாராவது எனக்கு அடைக்கலம் கொடுக்க மாட்டாங்களா, யாராவது வந்து நம்மளை வந்து சரி பரவாயில்லப்பான்னு சொல்ல மாட்டாங்களா. நம்ம உடனே யாராவது பரிதாபமாக பேசினாலும் உடனே என்ன பண்ணிடுவோம், ஐயோ அவங்க பாவங்க, அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவோம். ஆனால் மன்னிக்கிறது தப்பு கிடையாது. உண்மையிலே அந்த மனிதன் மனம் திரும்பினானா, குணம் மாறுச்சான்றதை கண்டறியத்தக்கதான அந்த தெளிவு நமக்கு வேண்டும். சும்மா வந்து இரக்கத்தை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுன்றது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா ஏற்கனவே ஒரு 4 பேர்கிட்ட பிரச்சனை பண்ண, அடுத்து நம்மகிட்ட தான் பிரச்சனை பண்ண போகிறோம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாக எப்படி இருக்கணும், நம்மை அணுகுகிறவர்கள் என்ன சூழ்நிலையில், இத்தனை நாள் வராதவன் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறானே, இத்தனை நாள் வராதவன் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறானே, இத்தனை நாள் நம்மக்கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லாத நபர் திடீர்னு இந்த கதையெல்லாம் நம்மளுக்கு சொல்கிறாங்களேன்றதை குறித்த புரிதல் வரணும். இந்த அம்மாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, எதிரி நம்ம வீட்டுக்குள்ளே வரான். ஆனால் இந்த அம்மா பாருங்க, பார்த்த உடனே முடிவு பண்ணிடுச்சு, இவனை என்ன பண்ணிடணும், போட்டு தள்ளிடணும். என்ன பண்ணிட்டாங்க, இவனை கொல்லணும்னு அந்த அம்மா முடிவுக்கு வந்துருச்சு. அதை எந்த அளவுக்கு அந்த அம்மா நிதானமாக பண்ணுறாங்கன்னா, ஐயோ நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, வாங்க வந்து படுங்க, எடுத்துன்னு ஜம்காலத்தையே போட்டு அந்த அம்மா யாரும் வராமல் நான் பார்த்துக்கிறேன்ற அளவுக்கு அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, வீட்டில் இடம் கொடுத்துருச்சு. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம வீட்டில் யாருக்காவது இடம் கொடுக்குறோம் அப்படின்னா, வீட்டில் வந்து உக்காடுற நாளே அவங்க யாருன்றது தெரிஞ்சுக்கிட்டு சத்துருன்னா வீட்டை விட்டு வெளியில் அமுச்சு விட்டுறணும். ஆமேன். சில நேரத்தில் நம்ம சொந்தக்காரவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆதரவு கொடுத்துருப்பீங்க, நல்ல விஷயம், அது தப்பே நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஆதரவு கொடுக்கும் போது செஞ்சது தப்புன்னு நாளே சொல்லுங்கள். இருக்க விருப்பம் இருந்தால் இருப்பாங்க, இல்லைன்னா போயிட்டே இருப்பாங்க. என்னது? ஆமாம், நீங்கள் அவங்க செய்கிற தப்பை கண்டிக்காமல் ஒரு 4 நாள் வச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த பிரச்சனையில் நீங்கள் அவங்களுக்கு கூட்டாளியாக மாறிடுவீங்க. ஆமேன். இது வந்து குடும்பமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், ஒரு மனிதன், ஒரு மனுஷன் யாராகட்டும், தவறு செய்கிறவர்களை நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே தெளிவாக இருக்கணும். நான் எதுக்காக இப்போ இந்த மனுஷனை இங்கே வச்சுருக்கிறேன் யோசிச்சு பாருங்க. அவன் மட்டும் கொல்லாமல் இருந்திருந்தானா என்ன தெரியுமா நடந்திருக்கும்? பாராக் கண்டுபிடிச்சி வந்துட்டான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், பாராக் என்ன பண்ணிட்டான், கண்டுபிடிச்சி வந்துட்டான். இவன் மட்டும் நல்லா சோறு போட்டு சாப்பாடை போட்டு உட்கார வச்சுருந்தானா அவன் என்ன பண்ணியிருப்பான், ஓ இவளும் வந்து அவனுக்கு கூட்டாளி தான் நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக இந்த பெண்ணுக்கு என்ன வந்திருக்கும், தண்டனை கிடச்சிருக்கும். இல்லைன்னா அவன் இருக்கிற வேகத்தில் கொன்னுட்டு கூட போயிருக்கலாம். புரியுதுங்களா? இவ கொன்னுட்ட செய்தி கேட்டதுனால இன்னைக்கு வரையும் நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவளுடைய வீர செயலை பார்த்து நம்ம புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவனுடைய குணம் தெரியாமல், அவன் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்களை அணுகி இருக்கிறாங்கன்னு தெரியாமல்
அதனால தான் சிலர்லாம் வந்து சிலர் ஓவர் கடனில் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, போய் ஷூரிட்டி கையெழுத்து போட்டு வந்துடுவாங்க. சிலர் அவன் ஏற்கனவே எத்தனை லட்சத்தில் கடனில் இருக்கான், நாளைக்கு அவன் வாழ்க்கை முடிய போதா, நாளான்னைக்கு வாழ்க்கை முடிய போதான்னு தெரியாமல் சிலருக்கு என்ன பண்ணுவாங்க, ஓவர் இறக்கப்பட்டு சிலர் விவரம் தெரியாமல் எதையாவது பண்ணிட்டு வந்துடுவாங்க. நாளைக்கு அந்த மனுஷன் செத்ததுக்கப்புறம் இவங்க தான் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்காக போயிட்டு ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்க சூழ்நிலை வந்திருக்கு நிறைய பேருக்கு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்ய போறீங்க. அப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நன்மை செய்வது தப்பே கிடையாது. ஆனால் நன்மை செய்கிறவர்கள் எந்த அளவுக்கு ஞானமாக நன்மை செய்கிறோம் என்பதிலும் நமக்கு தெளிவு இருக்கணும். அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த மனுஷனை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இங்கே தங்கிக்கோங்க. இப்போ தங்கிக்கோங்கன்னு சொல்லும் போது அந்த இடத்துல என்ன நடக்குது, அவன் அவளை பார்த்து குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா, தாகமாய் இருக்கிறேன் என்றான். அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். பாருங்க, இப்போ இதுதான் ஹைலைட்டு. அவர் என்ன கேட்குறாரு, குடிக்கிறதுக்கு எனக்கு தண்ணி மட்டும் தா அப்படின்னு சொன்னா, இவங்க பால் துருத்தியில் எடுத்து என்ன கொடுத்துருப்பாங்க. அப்போ அவருக்கு பரவாயில்லப்பா, உபசரிப்பு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு அவன் ரொம்ப நம்பிக்கையோடு அந்த வீட்டில் தங்கிட்டான். பாருங்க, அவனுக்கு என்ன தோணி இருக்கணும், வந்தோம், இதுக்கு மேலே உண்மையிலேயே அவன் ஒரு ராஜாவாக இருந்தவன், இது தெரியாத இடத்துல ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுடா, ஏரியாவை காலி பண்ணிட்டு போகணுண்டா, ஏதோ ஒரு மறைவாக ஒரு கொஞ்ச நேரம் எடுத்து மயக்கம் வந்துச்சு, மயக்கம் தெளிஞ்சிச்சு போனோன்னு இல்லாமல் இவன் என்ன பண்ணான், எனக்கு ஏதாவது கிடைக்குமா. இன்றைக்கும் ஆள் சரியில்லை அப்படின்னா வந்தவங்களுக்கு நல்லா சாப்பாடு போட்டு 4 அட்வைஸை கொடுத்து நல்லபடியாக அனுப்பிச்சி விட்ருங்க. என்னது, ஆள் சரியில்லைன்னா வீட்டுக்குள்ளே கூட சேர்த்துக்க மாட்டேன், அப்படி சேர்த்துக்க கூடாதுன்னா சேர்த்துக்காம இருக்க நல்லது. ஆனால் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா குணம் சரியில்லை, இவங்க வந்து ஒன்றும் ஒழுங்காகிற மாதிரி தெரியலன்னு தெரிஞ்சுன்னா தேவையில்லாமல் பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க. நல்லா சாப்பாடு போட்டு என்ன பண்ணி விட்ருங்க, அனுப்பிச்சி விட்ருங்க. அவர்கள் மூலமாக உங்கள் ஜப வாழ்க்கை கெடக்கூடாது, அவர்கள் மூலமாக உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கெடக்கூடாது. அவங்க ஒரு நாள் தங்கிட்டு 2வது நாள் என் பிரச்சனைக்கு நீயும் கூட வரியா அப்படின்ட்டு உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிடுவாங்க. என் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு 2 வாட்டி கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அதுதான் நடக்கும். அப்போ ஒரு மனிதன் எதற்காக என்னை தேடி வந்திருக்கிறான், அவனை சாவு தொடருதா அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். நிறைய பேருடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி ஒருவரை புரிந்து கொள்வது என்பது தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த நபர் என்ன பண்ணுறாங்க, நல்ல உபசரிப்பு, அதாவது கொல்ல போகிறோன்றதே தெரியாத அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, உபசரிப்பு. இங்கே இருக்க நீங்கள் எல்லாரும் போயிட்டு யாரையும் கொல்ல போகிறீங்கன்னு சொல்லலை, ஆனால் நல்லபடியாக ஒருத்தரை புத்தி சொல்லி அவங்கள அனுப்புறதுக்கு நமக்கு தெரியணும். ஹல்லேலூயா. புத்தி சொல்லவே தெரியலன்னா அப்படிப்பட்ட ஆட்கள் ஒருவேளை சாப்பாடுக்கு மேலே அவங்கள போட்டு வீட்டில் வச்சுக்காதீங்க. ஆமாம், ரொம்ப உண்மை. ஏன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஏடா கூடமாக ஒன்றத்தை சொல்லி அடுத்த 2 நாளில் குடும்பமே உங்களுக்கு எதிராக மாறுற அளவுக்கு பிரச்சனை உருவாயிடும். ஆமேன். அப்போ உண்மையிலேயே இந்த நாட்களிலே உங்களை அணுகிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, உபசரிப்பது தப்பு கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் அந்த உபசரிப்பு எதற்காக, என்ன, எப்படி அப்படின்றத குறித்து உங்களுக்கு என்ன இருக்கணும், ஒரு தெளிவு இருக்கணும். அப்போ இவன் என்ன பண்ணுறான் பாருங்க, அடுத்து நல்ல பாலை குடிச்சிட்டு அப்பொழுது அவன், நீ கூடார வாசலில் நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல். இப்போ என்ன சொல்கிறான், பொய் பேச வைக்கிறான். என்ன நடக்குது? ஆமாம், நீங்கள் தப்பு செய்கிறவனோட கூட்டாளியாக மாறினீங்கன்னா உங்களால் பொய் பேசாமல் இருக்கவே முடியாது. இப்போ என்ன ஆயிடுச்சு, அவன் பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக அவன் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு பங்காளியாக மாத்துறான். என்ன பண்ணுறான், யார் வந்து கேட்டாலும் நீ இந்த பொய்யை மட்டும் சொல்லு, அப்போ தான் நான் பிழைக்க முடியும். இன்றைக்கி நிறைய நேரத்தில் சிலர் நம்மக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, சிலர் ரொம்ப அப்படியே பாரப்பட்டு அவங்களுடைய கவலையெல்லாம் சொல்லிட்டு, நீங்கள் எனக்காக யாருக்கிட்டையாவது பேசுங்க, நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்னா தேவையில்லாமல் என்ன பண்ணிக்காதீங்க, அவங்களுக்காக இறங்கி போய் பேசுறன்னு அவசரப்பட்டு என்ன பண்ணிட வேணாம், பேசிட வேண்டாம். அதாவது இந்த நாட்களிலே ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னா, உண்மையிலேயே நம்ம பழகுகிறவர்கள், நம்மளை தேடி வருகிறவர்கள் நிறைய பேர் எப்படிப்பட்டவங்களா இல்லை, உண்மையை பேசுகிறவர்களாக இல்லை. ஆமேன்.
அப்போ அவன் என்ன பண்ணுறான், ஆட்டோமேட்டிக்காக எனக்காக ஒரு பொய் சொல்ல முடியுமான்னு வாயை திறந்தே கேட்குறான். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பொய் சொல்லாதீங்க. அப்போ ஒருவேளை இப்படி ஒரு காரியம் நடக்கலாம். அதாவது எனக்கு இப்படி தான் ஒருத்தர் கேட்டாங்க, ஒரு பெண்ணை இந்த மாதிரி அவங்க சித்திரவதை செய்வதற்காக, கற்பழிப்பதற்காக ஒரு 4 பேர் துரத்திட்டு வரானுங்க. அந்த பொண்ணு திடீர்னு உங்கள் வீட்டில் வந்து மறைஞ்சிக்கிச்சுன்னா கற்பழிக்க வரவங்கிட்ட இதோ நான் பொய் பேச மாட்டேன், இந்த பொண்ணு இங்கே தான் இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். சரி, வீட்டுக்கு ஒருத்தன் திருடன் வரான், உண்மையை சொல்கிறா, வீட்டில் வச்சுருக்க எல்லா நகையும் எடுத்து கொடுத்துரு, நீ பொய் பேசக்கூடாது, ஏசப்பா பிள்ளை அப்படின்னோடனே நம்ம உடனே ஆமாம் ஏசப்பா பிள்ளை நான் பொய்யே பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா நகையும் எடுத்து கொடுத்துருவோமா? கிடையாது. அப்போ என்ன ஒரு காரியத்தை சொன்னாங்க அப்படின்னா, அந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கு அவர்கள் தகுதியற்றவர்கள். என்னது? ஆமாம், திருட வரான்னு சொல்லிட்டு பேங்க்ல இருக்க பணத்தெல்லாம் எடுத்து கொடு அப்படின்னு சொன்னால் உடனே அந்த ஆஃபீஸர் எடுத்து கொடுத்துட முடியுமா? ஏன்னா அதை பாதுகாப்பதற்கான அதிகாரியாக அவரை வச்சிருக்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம கூட பழகிறவங்க சிலர்லாம் வந்து நீ உண்மையை சொல்லுவில்லை, உண்மையை சொல்லு அப்படின்னா உண்மையிலே நீங்கள் யோசிக்கணும், இந்த விவரத்தை தெரிந்து கொள்வதற்கு இவர்கள் தகுதியானவர்களா? சில நேரத்தில் எல்லா விஷயத்திலும் எல்லாருக்கிட்டையும் பரந்த மனசோடு என்ன பண்ணுவோம், சொல்லிடுவோம். இதை போய் சொல்கிறதுல என்ன இருக்குது, இதை போய் அந்த இன்ஃபர்மேஷன் அந்த நபர் தெரிந்து கொள்வது அவசியமா? அதுவும் அது உங்கள் வாயால் அவர் தெரிஞ்சு கொள்ளணும்னு அவசியமா அப்படின்றது நீங்கள் நல்ல கவனமாக இருக்கும். ஒருவேளை இவன் மட்டும் அவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு யாருக்கிட்டையாவது எங்கள் வீட்டில் யாருமே இல்லைன்றதை சொல்லியிருந்தானா அவன் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக இவளுக்கு சாவு நிச்சயம். நீ தான் அவனை என்ன பண்ண, காப்பாற்றிட்ட. அப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒவ்வொன்றும் அவசியமற்றது அப்படின்றத குறித்து உங்களுக்கு தெளிவு இருக்கணும். அதில் முக்கியமாக உண்மையை பேசினாலுமே கூட யாருக்கிட்ட அதை சொல்கிறோம், எவ்வளோ சொல்கிறோம், எதுக்கு சொல்கிறோம், எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அது நீங்கள் நல்லா அதை புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம நிறைய பேர்கிட்ட பேசுகிற நிறைய வார்த்தைகள் அவசியமற்ற வார்த்தைகள். அதான் சில இடத்துல சில குடும்ப கதையெல்லாம் யாருனே தெரியாத ஒருத்தருக்கு நம்ம மனபாரத்தெல்லாம் இறக்கி வைக்கிறோம்னு ஒருத்தருக்கு சொல்லிகிட்டு இருப்போம். அப்படிலாம் எல்லாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. எல்லாருக்கிட்டையும் நம்ம மனபாரத்தை இறக்கி வைக்கவே முடியாது, அது ஆபத்து. நம்ம இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு யார் நம்மளை காலவாரி விடுவாங்கன்னு தெரியாது. அப்போ உங்கள் மன பிரச்சனைகளை என்ன பண்ணாதீங்க, தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் இறக்கி வைக்காதீங்க. உண்மையிலே இந்த நபர்கிட்ட சொல்லுவது சரியா இருக்குமா அப்படின்றத யோசிச்சு தான் சில நேரத்தில் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்க. ஏன்னா நல்ல விஷயத்த சொல்லும் போது 1000 யோசிக்கிறோம், கெட்ட விஷயத்தை போய் கஷ்டத்தில் இருக்கிறத போய் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. அப்போ இந்த பெண்ணிடம் அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்காக ஒரு பொய் சொல்லு அப்படின்றாங்க. ஒருவேளை முன்னாடியே பாராக வந்திருந்தா நிச்சயமாக இவன் என்ன பண்ணியிருப்பா, காட்டி கொடுத்துருப்பா, இதான் இவன் உள்ளதான் உட்காந்துருக்கான்னு சொல்லியிருப்பா. ஆனால் அவன் வரத்துக்கு டிலேவான காரணத்தினால், எப்போ இவனை கொல்றதுக்கு ஆள் வருவாங்கன்னு இவருக்கு தெரியாத காரணத்தினால் இவன் ஒரு முடிவெடுக்கிறா, நான் இந்த காரியத்தை முடிச்சு வைக்கணும். என்னது? ஆமாம், எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. என்னது? எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையை முடிச்சு வைக்கிற வாய்ப்பு கிடைக்காது. சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிடுவோம்னு நினைக்கிறோம். நம்ம இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சா நமக்கு இந்த பேர் கிடைப்போம் அப்படின்னு நினச்சிட்றோம். ப்ளீஸ் அந்த தப்பு செய்யாதீங்க. உங்களால் ஒரு பிரச்சனைக்கான சரியான முடிவை தர முடியாது அப்படின்னா அந்த நபர் யார் சரியான நபரோ அவங்கக்கிட்ட போய் கொண்டு போய் விட்டுறது தான் நல்லது. அவளுக்கு ஒரு தெளிவு இருந்துச்சு, இவனை எப்படி கொல்லலாம், இவன் நல்லா என்னை நம்பிட்டான், நல்லா பாலை குடிச்சிட்டான், நல்லா தூங்கவே செஞ்சிட்டான், இவனை என்னால் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக தீர்த்து கட்ட முடியுன்றதை குறித்து எந்த அளவுக்கு அவளுக்கு உறுதி இருந்துச்சுன்னா அவள் என்ன பண்ணுறா, பின்பு ஏபேரின் மனைவியாக யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவள் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டால் அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அதாவது கூடார ஆணினா இன்றைக்குமே நீங்கள் இந்த ஜம்காலெல்லாம், இந்த ஜம்காலன்ற பாருங்க, அந்த இதெல்லாம் வந்து போடுறதுக்கு என்ன விரிப்பு விரிக்கிறதுக்கு, டென்ட்டு போடுறதுக்கு, இந்த நம்ம பொங்கல் டைம்லலாம் வந்து போடுறதுக்குலாம் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, காற்றுக்கு ஆடக்கூடாதுன்ட்டு நல்லா இவ்வளோ பெரிய ஆணி அதை என்ன பண்ணுவாங்க, கயிறு கட்டி
ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஆணி அடித்து இறக்குவாங்க. ஒன்ஸ் அந்த ஆணி அடிச்சிட்டோம்னா அப்படிலாம் பிடுங்கவே முடியாது. இவன் என்ன பண்ணுறா, அப்படிப்பட்ட ஒரு கூடார ஆணியை எடுத்துகிட்டு வந்து அவன் நெத்தியில் வச்சு ஒரு அடி அடிக்கிறா. ஒரே அடி அது என்ன ஆயிடுச்சான், மண்டையை பிளந்துக்கிட்டு போய் பின்னாடி போய் அடித்து தரையோட தரையா அப்படியே அவன் செத்தவன் தான். அவ செய்ய போகிற காரியத்தில் அவளுக்கு என்ன இருந்துச்சு, ஒரு உறுதி இருந்துச்சு. பிசுரே இல்லாமல் அவர் என்ன பண்ணா, செஞ்சு முடிச்சுட்டுன்ற திருப்தியோடு உட்காந்துருக்கிறான். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நமக்கு அந்த உறுதி இல்லை. உடனே போய் யாரை கொல்லலாம் யாரை அடிக்கலாம் அப்படின்னு நான் போக சொல்லலை. ஆனால் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது சரியான ஒரு முடிவெடுக்க நம்மளுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு நல்லது தான். தெரியலன்றதை ஒருத்தர்கிட்ட ஒத்துக்கிட்டு யாருக்கிட்ட அதை விடலாமோ அதுக்கிட்ட விட்டுறணும். நிறைய நேரத்தில் என்னன்னா, இவ்வளோ தூரம் நம்ம கொண்டு போயிட்டோம், ஆனால் கடைசியில் பேர் இவங்களுக்கு வந்துருச்சே. இவ்வளோ முயற்சி எடுத்து ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டோம், ஆனால் கடைசியில் வந்து பார்த்தா பேர் கிடைக்கிறது அவங்களுக்கா போயிடுது. அந்த வேலை தோத்து போச்சுன்னா எல்லா பழியும் உங்கள் மேலே தான் வரும். என்னது புரியுதுங்களா? நீங்கள் அவ்வளோ தூரம் நல்லபடியாக கொண்டு போய் இதை இவர் கையால் முடிக்கிறது தான் சரின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கையில் கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் கொண்டு வந்தீங்கன்ற பேராது உங்களுக்கு இருக்கும். ஆனால் நான் தான் இதை முடிச்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லி அது தோல்வியில் போய் முடிஞ்சிச்சுன்னா இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட எல்லா பிரயாசனமும் எப்படி போயிடும், இந்த அம்மா கெடுத்துட்டாங்கய்யா, எல்லாம் இவ்வளோ நாள் நல்லது பண்ணுற மாதிரி பண்ணிட்டு கடைசியில் இப்படி என்ன பண்ணிட்டாங்க, இப்படியா ஒரு முடிவெடுப்பாங்க, இப்படியா ஒரு ஆலோசனையை கொடுப்பாங்க, இப்படியா காரியத்தை செய்வாங்கன்னு சொல்லி இவ்வளோ நாள் நீங்கள் செஞ்ச எல்லா நன்மையும் அப்படியே என்ன ஆகிடும், முடிவு சரியில்லாததுனால உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும். அப்போ இங்கே என்ன நடக்குது, இந்த மனிதன் இறந்து போகிறான். இவன் என்ன பண்ணுறா, அவனை கொன்னதுக்கு பின்பு சிசேராவை தொடர்கிற பாராக் வந்தான். அப்போது யாகேல் வெளியே அவனுக்கு எதிர்கொண்டு போய், வாரும் நீ தேடுகிற மனுஷனை உமக்கு காண்பிப்பேன் என்று சொன்னான். அப்போ இவன் என்ன பண்ணுறா, அந்த மனுஷன் வரும்போது கரெக்டாக என்ன பண்ணுறா, நீ இவனை தானே தேடிட்டு வந்த, நான் செஞ்சிட்டேன், அவன் உள்ளதான் இருக்கிறா. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, பாராக்குக்கு தெபோரால் முன்னாடியே சொல்லிட்டா. என்ன அந்த தீர்க்கதரிசி அம்மா சொன்னாங்க, நீ தான் யுத்தத்தை தொடங்க போற, ஆனால் மேன்மை உனக்கு வராது. என்ன சொல்லிட்டாங்க, ஆரம்பத்தில் அதை சொன்னதுனால பாராக்கும் என்ன பண்ணலை, எனக்கு கிடைக்க வேண்டிய புகழ் உனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அந்த மனுஷங்க சண்டையே போடலை. பாராக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு உருப்படியான ஒரு நல்ல விஷயம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது, அவன் என்ன பண்ணல, அவனை கொன்ன பேர் இப்போ உனக்கு போயிடுச்சே, நீ ஏன் இப்படி செஞ்சன்னு சொல்லி அவங்க சண்டையே போடலை. அவன் என்ன பண்ணா, ஏற்றுக்கிட்டான். ஓகே, கர்த்தர் இந்த யுத்தத்தை என்ன நடத்த சொன்னார், நான் நடத்தினேன், ஆனால் முடிவு என் மூலமாக வராதுன்னு முன்னாடியே சொல்லிட்டாரு, சொன்னபடியே நடந்துருச்சுன்னு அவனும் என்ன பண்ணிட்டான், ஏற்றுட்டு போயிட்டான். இன்னைக்கு இந்த ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். நம்ம தலைவராக இருக்கலாம், இல்லை கடை தொண்டனா கூட இருக்கலாம், கர்த்தர் யாரை வச்சு என்ன செய்ய போறார் அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அப்ப யாரை வச்சு என்ன செய்ய போறாருன்னு நம்மளுக்கு தெரியாதப்ப தேவன் தொடங்கின காரியம் தேவன் நல்லபடியாக முடித்தார் என்கிற அந்த ஒரு புரிதல் தான் நமக்கு இருக்கணுமே தவிர, என்ன அவர் என்னை வச்சு இதை முடிக்கலையே, எனக்கு பெருமை வரலையே அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு வரக்கூடாது. பாராக் எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதனாக இருந்திருப்பானா, கர்த்தர் என்னை அழைத்தார், இந்த காரியத்தை செய்ய சொன்னார், செஞ்சேன், சொன்ன மாதிரியே முடிவு வந்துருச்சு. அதுதான் அங்கே அவர் புரிஞ்சுக்கிட்டார். இந்த இடத்துல அந்த பெண்ணும் யாகேலும் கர்த்தர் என்னை வச்சு இதை செஞ்சு முடிச்சிட்டான்னு ஊர் ஃபுல்லாக போய் சொல்லலை. ஏன்னா அங்கே பாராக் தொடத்துலனா அந்த மனுஷன் இவங்க வீட்டுக்கு வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. புரியுதுங்களா? அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பில் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சாங்க. அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த மனுஷன் இந்நேரத்துக்கு அவனுடைய 20,000 படையோடு இருந்திருந்தா என்கிட்ட இப்படிலாம் வந்திருப்பானா, வாய்ப்பே இல்லைன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா, சில நேரத்தில் காக்கா உட்கார பனைமரம் விழுந்துச்சுன்ற மாதிரி நம்ம ஏதோ ஒரு நேரத்தில் சம்மந்தமே இல்லாமல் நம்ம போய் ஒருத்தருக்கு உதவி நடந்திருக்கோம், நன்மை நடந்திருக்கோம். ஆனால் ஊர் ஃபுல்லாக பல ஆண்டுகளுக்கு நம்ம எப்படி ஒரு பெருமையோடு இருந்திருப்போம்னா, என்னால் தாங்க அது நடந்துச்சு, என் கையால் தாங்க நடந்துச்சு, நான் சொல்ல போய் தாங்க இது நடந்துச்சு, நான் மட்டும் இல்லைன்னா அன்றைக்கி அவ்வளோதான் அப்படின்றத ரொம்ப வருஷமாக அந்த பெருமையில் பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம பெருமையாக பேசுறதுக்கு அங்கே ஒன்றுமே இருந்திருக்காது. அவனோட சூழ்நிலை அப்படி அமைந்து இவங்ககிட்ட வந்துச்சு, செய்ய வேண்டிய வேலையை இந்த அம்மா செஞ்சு முடிச்சாங்க, அவ்வளோதான். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம நிறைய நேரம் அந்த தப்பை தான் பண்ணுறோம்.
நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம அந்த பெருமைக்காக நம்ம காலரை தூக்கி விட்டுட்டு நடக்கிறதுக்கு தகுதியே சில நேரத்தில் சில விஷயத்தில் இருக்காது. கர்த்தருடைய நோக்கம் நம்ம மேலே, நம்ம இதை செய்வோம்னு தெரிஞ்சு நம்மக்கிட்ட இதை கொண்டு வந்தார், அவ்வளோதான். நம்ம சில நேரத்தில் இந்த பெருமையாக பேசுனதுனால என்ன இருக்கும், மறுபடியும் நமக்கு அந்த வாய்ப்பே தராமலே விட்டுருப்பார். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியத்தை பற்றி திருப்பி சொல்லிகிட்டே இருப்போம். ஏன் அதுக்கப்புறம் ஒரு காரியம் நடக்கவே இல்லை, அதுக்கான கேள்வி நம்மளுக்கு வராது. நம்ம உடனே என்ன சொல்லிப்போம், அது கர்த்தர் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு தான் தந்தார், அதுக்கப்புறம் வாய்ப்பே தரல போல. இல்லை, அந்த ஒரு விஷயத்தை எத்தனை வாட்டி திருப்பி எத்தனை பேர்கிட்ட நம்ம சொல்லியிருப்போன்ற நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ சில நேரத்தில் தேவன் நம்மை பயன்படுத்தணும்னா சில வெற்றி வாய்ப்புகளை கூட, வெற்றியான காரியங்களை கூட வாயை மூடிட்டு நம்ம யார்கிட்டும் சொல்லாமல் இருக்கிறது தான் அவசியம். ஆமேன். அதை எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாத்துக்கிறோமோ தேவையில்லாத பிரச்சனைகள் நம்ம பின்தொடராது. சில நேரத்தில் நம்ம தான் செஞ்சோன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை தேடிட்டு ஒருத்தன் வருவான். ஆமேன். அதனால சில பிரச்சனைகள் கர்த்தர் நம்ம மூலமாக தீர்க்க வச்சுட்டாருன்னா நம்ம தான் செஞ்சோன்றது தெரியாமல் இருக்கிற அளவுக்கு பாதுகாத்துக்கிறது கூட நல்லது. அதனால தான் இந்திய தேசத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலையுமே பெரிய பெரிய ஏஜென்ட்டுங்க இருப்பாங்க. அவங்களாம் எப்படின்னா மற்ற வெளிநாடுகளுக்கு போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுறது, போய் எதிரி தேசத்தில் போய் யாரையாவது காப்பாற்றி கொண்டு வர்றது, அது மாதிரியான சில சீக்ரெட் ஏஜென்ட்லாம் இருப்பாங்க. அவங்களாம் எப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்கன்னா எவ்வளவோ சாதனைகள் படைச்சிருப்பாங்க. அவனுக்காக அரசாங்கத்தில் ஒரு மெடல் குத்துறதை கூட பப்ளிக்காக செய்ய மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா, பப்ளிக்காக தெரிஞ்சுன்னா அதோட அவன் குடும்பத்தையே தூக்கிடுவாங்க. அப்போ அவனுக்கு ஒரு மெடல் குத்துனா கூட சைலண்ட்டாக பிரைம் மினிஸ்டரோட அவரோட வீட்டில் அவர் முன்னாடி ஒரு மெடலை குத்திட்டு அவரை அமுச்சு விட்ருவாங்க. அவனால் வாயை திறந்து சாகிற வரையும் நான் இவ்வளோ பெரிய சாதனையை செஞ்சுருக்கேன்னு யாருக்கிட்டையுமே சொல்லவே முடியாது. இன்னும் அப்படிப்பட்ட இருக்கிற சிலர் தன்னுடைய மனைவி கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க நான் என்ன வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு. சொன்னால் அதுவே பெரிய ஆபத்து. ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்ம எடுத்து பயன்படுத்தணும்னா சில நேரத்தில் நம்ம ரொம்பவே வெற்றிகளை கூட நம்ம வெளியில் சொல்லாத அளவுக்கு பாதுகாத்துக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். உங்கள் வெற்றிகளை வெளியில் சொல்வது சில நேரத்தில் ஆபத்து. ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலும் கூட நம்ம சுருக்கமாக இந்த செய்தியை கேட்டோம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாரை ஆதரிக்கிறீங்க, யாருக்கிட்ட என்ன பேச போகிறீங்க, யாருக்கு என்ன செய்ய போகிறீங்க, யாருக்கு என்ன செய்யாமல் இருக்க போகிறீங்கன்ற குறித்த ஒரு தெளிவும் கவனமும் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். கேட்ட செய்திக்காக யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. ஸ்தோத்திரம்.